அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேல நிஃப்டி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு எபோவ் ஆர் பிலோ சஸ்டைன் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். இது முழுக்க கணிதம் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நாம் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ ஒரு நியூஸ் எதுவுமே நம்ம பார்ப்பது கிடையாது. நம்ம 8 மணிக்கே வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்போ ஏன் இது ஒவ்வொரு நாளும் நடக்குது அப்படின்னு சிந்திங்க. நேற்றுலாம் நிறைய உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கும். நேற்று இதை போய் செக் பண்ணுங்க. மார்க்கெட்டு அப்படியே ஐலேருந்து இறங்குது 100 பாயிண்ட், புட்ல ப்ரீமியமே அப்படியே அங்கேயே நின்றுச்சு. 100 பாயிண்ட் மார்க்கெட் இறங்கும். அதெல்லாம் போய் கண் கூட பாருங்க. ஏன் நான் ப்ரீமியத்தில் கொடுக்குற மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றதுலங்கிறதெல்லாம் அங்கே விடை இருக்கு. அதுக்கான விடைகள் ஆப்ஷன் பையர் டோட்டலி இன்ட்ராடே ட்ரேடர் 100% மேக்ஸ் சார்ந்து ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து தயவு செய்து ஆப்ஷன் பையர் செய்யாதீங்க. ஆப்ஷன் பையர் டோட்டலி டிஃப்ரெண்டான டாபிக். ஓகேங்களா? இதுக்கும் பொசிஷன் நீங்க கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அது வேற, இது வேற. சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கும். அதே போல பப்ளிக் டொமைன்ல யார் கொடுக்கறதையும் நம்பாதீங்க. யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதுலையுமே இன்க்ளூடிங் மீ நான் கொடுக்கறதையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு படித்து அது புரிந்து தெரிந்திருந்தா பண்ணுங்க. இல்லை உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லையா இதை தவிர்த்துடுங்க. இன்னைக்கு 24,900 கால் 108 ரூபீஸ்க்கு எபோ இருந்தா மார்க்கெட் வில் கோ அப், பிலோ இருந்தா மார்க்கெட் டவுன். இப்போ அங்க வரும்போது உங்க டிசிஷனை நீங்க எதர் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? அந்த பிரைஸ்க்கு மேல இருந்தாலும் ஒரு வேளை போனா ஒரு வேளையில எதர் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும் ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும் ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அதெல்லாம் சம் கால்குலேஷன் அங்க வரும்போது அந்த டிசிஷன் எடுக்கலாம். அது மட்டுமல்ல, இது 108க்கு மேல தான் இருக்கா இல்லைன்றது மேலேயே இருக்கவங்க ஃபால்ஸா இருப்பாங்க, அப்படியே கீழே விடுவாங்க. கீழே இருப்பாங்க டக்குன்னு இதா இருப்பாங்க, தூக்கிடுவாங்க. இதெல்லாம் ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. அதுவும் நமக்கு மேக்ஸ்ல கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு ஸ்ட்ரைக் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வெளியில திரும்பி ஆகணும், ரூல் ரிவர்சல் நடந்தே ஆகணும். அதெல்லாம் ஏன் நடக்குது, அதுக்கு காரணம் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ட்ரேடை எடுத்து வர்த்தகம் பண்ணணும். ஒரு என்ட்ரி எடுத்துட்டாலும் அதுக்கான டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போதான் ட்ரேட் பண்ணணும். இல்லையா ட்ரேட் பண்ணக்கூடாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.